அம்மா நான் சொல்லட்டுங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே 16,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 16,000 பேருந்துகள். டிவியில நான் பிரஸ் மீட் எல்லாம் கொடுப்பது நீங்க பாப்பீங்களான்னு தெரியல. 8,000 பேருந்துகள் சென்னையில மட்டுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. 16,000 பேருந்துகள் தமிழ்நாட்டில். ஏங்க ஏன் நிறுத்தி இருக்கிறாங்க? கொடுப்பதற்கு பணம் இல்லை. லாஸ்ல போயிட்டு இருக்கு. லாஸ்ல போயிட்டு இருக்கு. கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்க. பேருக்கு 2 வண்டி அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த வண்டிக்குள்ள ஏறினீங்கன்னா எப்ப படிக்கட்டு இழுந்து விடும், எப்ப என்ன ஆகும், மழை பெஞ்சா கூரைக்குள்ள எப்ப தண்ணி வரும், ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இதுக்கெல்லாம் கேட்டா முதலமைச்சர் ஒரு பேர் சொல்றாரு. இது பேர் தான் திராவிட மாடல். இது பேர் திராவிட மாடல். அதனால அன்பு சகோதர சகோதரிகள் தான் ஒரு விஷயம். அண்ணா நீ ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு தம்பி. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருக்கு. உங்களுக்கு தீர்வு வேணுமா? சண்டை போடுறீங்களா? சண்டை போடுறீங்களா? தீர்வு வேணுமா? தீர்வு வேணுமா? சண்டை போடுறீங்களா? நீங்க ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்க. தீர்ப்பு வேணுமா? சண்டை போடுறீங்களா? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. இன்னைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 35 ஆண்டுகளா? 35 அண்ணா எதுவும் பண்ணாதீங்க. அண்ணா எதுவும் பண்ணாதீங்க. அண்ணா அமைதியா இருக்கு. அக்கா 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 அண்ணா 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 எதுவும் பண்ணாதீங்க. எல்லாம் அமைதியா இருங்க. எல்லாம் அமைதியா இருங்க. அண்ணா அமைதியா இருங்க. அண்ணா அமைதியா இருங்க. தம்பி நீங்க பேசாம நான் சொல்றதை கேளுங்க. நான் தீர்வு கொடுக்குறேன். தம்பி தம்பி நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. தம்பி இங்க திரும்பி பாருங்க. ராஜா திரும்பி பாருங்க. 5 நிமிஷம் அண்ணாமலை என்ன சொல்றதை நீங்க கேட்கணும். அண்ணாமலை என்ன மரியாதை இருக்கா? 35 வருஷமா உங்களுக்கு யாரும் செய்யல. இப்ப நான் செஞ்சு கொடுக்குறேன்னு உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்க போறேன். நீங்க 5 நிமிஷம் கேட்கணும். எப்படி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்ல போறேன். நீங்க 5 நிமிஷம் கேளுங்க. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. எதுவும் பேசாதீங்க. சொல்றதை மட்டும் கேளுங்க. நான் சொல்லி திருப்தி இல்லைன்னா சண்டை போடுங்க. தம்பி அண்ணா அவர் எதுவும் பண்ணாதீங்க. அண்ணா தம்பி ராஜா அவர் கொஞ்சம் பார்க்க விடுங்க. 5 நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்கணும். ஓகே? நான் சொல்றது சமாதானம் இல்ல, சட்டையை வந்து பிடிங்க. அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். சொல்றதுக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 35-40 ஆண்டுகளாக அரசியல் இப்படியே போயிருச்சு. இப்ப தமிழ்நாட்டில் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கானுங்க. தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்ட, என்ன எது கேட்கிற? இதை திருவண்ணாமலையில கண்கூடாக பாத யாத்திரையில நான் பார்த்தேன். 234 தொகுதியும் பட்டி தொட்டி எல்லாம் நடந்தது. அண்ணே பண்ணாதீங்கண்ணே, நம்ம கட்சிக்கு மத்த கட்சிக்கு வித்தியாசம் இருக்குண்ணே, அப்படி பண்ணாதீங்கண்ணே, அந்த தம்பி என்னை பார்க்க விடுங்கண்ணே, அண்ணே திமுக மாதிரி பண்ணாதீங்க, அந்த தம்பி ஜனநாயகத்துல எங்கிட்ட பேசட்டும், அண்ணே அண்ணே அண்ணே. ஐயோ, அந்த தம்பி கூட்டுவாங்க ஒருத்தர். பரவாயில்ல, அவர் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நிக்கட்டும். இப்ப ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல, விடுங்கண்ணே. அவர் கேள்வி கேட்கிறாரு, நம்ம பதில் சொல்ல விடுங்க. அவரு பாவம் யார்கிட்ட கேள்வி கேட்கணும்னு தெரியாம எங்கிட்ட கேட்கிறாரு. ஐயோ அப்படி பண்ணாதீங்கண்ணே அப்படி. ஐயோ அண்ணா யாராச்சும் போய் கூட்டிட்டு வாங்கண்ணே. அண்ணே பரவாயில்ல, ட்ரிங்க்ஸ் போட்டிருக்காரு, ட்ரிங்க்ஸ் போடல விடுங்க. ட்ரிங்க்ஸ் போட்டாலும் அவர்கிட்ட பேசுறது விடுங்க. நீங்க ஜஸ்ட் முன்னாடி நிறுத்துங்க. அன்பு